பலர் ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்பார்கள். எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் நிக்கவே மாட்டேங்குது. காரணம் என்ன? சம்பளம் வரும் நாளில் மனசு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில நாட்களிலேயே கணக்கு காலியாகிவிடும். கடன், தேவையற்ற செலவு, மன அழுத்தம் இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் இதற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மனிதன் பணத்தை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி கையாள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் அவர் கூறிய கருத்துக்கள் இன்று கூட பொருந்துகின்றன. இந்த வீடியோவில் பணம் ஏன் உங்கள் கையில் நிற்கவில்லை என்பதற்கான முக்கிய காரணங்களையும் அதற்காக சாணக்கியர் சொன்ன வாழ்க்கை குறிப்புகளையும் பார்க்கப் போகிறோம். வருமானம் அதிகமாக இருந்தாலும் ஏன் பணம் தங்கவில்லை? சாணக்கியர் சொல்வது ஒன்று மிகவும் முக்கியமானது. வருமானம் குறைவாக இருப்பது பிரச்சனை அல்ல, கட்டுப்பாடில்லாத செலவுதான் உண்மையான பிரச்சனை. இன்று பலர் அதிக சம்பளம் வாங்குகிறார்கள், ஆனால் அதே அளவில் செலவுகளும் அதிகரிக்கிறது. ஒரு காலத்தில் தேவையாக இருந்தது இன்று ஸ்டேட்டஸாக மாறிவிட்டது. மொபைல் இருக்கிறது, ஆனாலும் புதிய மாடல் வேண்டும். வண்டி இருக்கிறது, ஆனாலும் இன்னும் பெரிய வண்டி வேண்டும். வீடு இருக்கிறது, ஆனாலும் மற்றவர்களை கவரும் வாழ்க்கை வேண்டும். இந்த ஒப்பீட்டு வாழ்க்கைதான் மனிதனை அமைதியின்றி செலவழிக்க வைக்கிறது. சாணக்கியர் கூறுகிறார், மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து முடிவெடுக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது, உங்கள் செலவுகள் உங்கள் தேவையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், மற்றவர்களின் பார்வையை அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது. பணத்தை மதிக்காத இடத்தில் செல்வம் தங்காது. சாணக்கியரின் மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்று, பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒழுக்கத்தின் விளைவு. பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனால் அதை பாதுகாப்பது ஒரு அறிவு. பலர் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள், ஆனால் சேமிப்பது பற்றி சிந்திக்க மாட்டார்கள். சிலருக்கு பணம் வந்தவுடன் உடனே செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அந்த நிமிட சந்தோஷத்திற்காக எதிர்கால பாதுகாப்பை இழந்து விடுகிறார்கள். சாணக்கியர் சொல்வது, ஒரு மனிதன் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்கவில்லை என்றால் அவன் எதிர்காலத்தை அவனே ஆபத்தில் தள்ளுகிறான். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, அதில் எவ்வளவு உங்களிடம் தங்குகிறது என்பதுதான் முக்கியம். தேவையற்ற நட்புகள் பணத்தை காலி செய்கின்றன. சாணக்கியர் மனிதர்களைப் பற்றி மிகவும் ஆழமாக பேசுகிறார். அவர் சொல்வது, உங்கள் வாழ்க்கையை உயர்த்தாத நட்புகள் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மெதுவாக அழித்துவிடும். இன்று பலர் நண்பர்களுக்காக தேவையற்ற செலவுகள் செய்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து அன்னெசசரி அவுட்டிங், லக்ஸரி ஹாபிட்ஸ், ஷோ ஆஃப் வாழ்க்கை இவையெல்லாம் மெதுவாக பணத்தை சுரண்டிவிடுகிறது. சில நேரங்களில் நம்மால் இல்லை என்று சொல்ல முடியாததால் நாமே நஷ்டமடைகிறோம். சாணக்கியர் கூறுவது, இல்லை என்று சொல்லத் தெரியாதவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். எனவே உங்கள் பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் சுற்றத்தை கவனியுங்கள். உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் வாழ்க்கையை பாதிக்கும். பலர் கோபத்தில் செலவு செய்கிறார்கள், சிலர் மன அழுத்தத்தில் ஷாப்பிங் செய்கிறார்கள், சிலர் சேட்னஸை மறக்க அன்னெசசரி வாங்குகிறார்கள். இது எல்லாமே உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள். சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத மனிதன் செல்வத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நிமிட ஆசை பல மாத உழைப்பை அழித்துவிடும். அதனால் எந்த பெரிய செலவையும் உடனே செய்யாதீர்கள். ஒரு நாள் யோசியுங்கள், அது உண்மையில் தேவையா என்று கேளுங்கள். பல அன்னெசசரி செலவுகள் அப்படியே நிற்கும். சோம்பேறித்தனம் பணத்தை விரட்டும். சாணக்கியர் மிகவும் வெறுத்த ஒரு குணம் சோம்பேறித்தனம். அவர் கூறுகிறார், செயலற்ற மனிதனிடம் செல்வம் நீண்ட நாட்கள் தங்காது. இன்று பலருக்கு கனவுகள் இருக்கிறது, ஆனால் தொடர்ந்து உழைக்கும் பழக்கமில்லை. ஒரு நாள் மோட்டிவேஷன், அடுத்த நாள் டிஸ்ட்ராக்ஷன், பிறகு ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த வாழ்க்கை முறையில் எந்த முன்னேற்றமும் வராது. பணம் நிலைக்க வேண்டுமென்றால் உழைப்பு மட்டும் போதாது, தொடர்ச்சியான ஒழுக்கமும் வேண்டும். காலை நேரத்தை வீணாக்கும் மனிதன் வாழ்க்கையையும் மெதுவாக வீணாக்குகிறான். பணம் வருவது முக்கியமல்ல, வளர்வது முக்கியம். சாணக்கியர் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார், பணம் உழைப்பால் வரும், ஆனால் செல்வம் புத்திசாலித்தனத்தால் உருவாகும். அதாவது, சம்பளம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. நீங்கள் எப்படி சேமிக்கிறீர்கள், எப்படி முதலீடு செய்கிறீர்கள், எப்படி செலவு கட்டுப்படுத்துகிறீர்கள், இவைகள்தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பலர் சம்பாதித்ததை முழுவதும் செலவு செய்கிறார்கள். அதனால் வருடங்கள் கடந்தும் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. ஆனால் சிலர் சிறிய தொகையிலிருந்தே சேமிக்க தொடங்குகிறார்கள். அந்த பழக்கம்தான் பின்னாளில் பெரிய பாதுகாப்பாக மாறுகிறது. ரகசியமாக பணத்தை வளர்க்க வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், உங்கள் செல்வத்தை எல்லோரிடமும் காட்டாதீர்கள். இன்று சோஷியல் மீடியா வாழ்க்கை பலரையும் பாதிக்கிறது. வாங்கும் ஒவ்வொரு பொருளையும் காட்ட வேண்டும், செல்வத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் உண்மையான பணக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் இம்ப்ரெஷனுக்காக அல்ல, ஸ்டெபிலிட்டிக்காக வாழ்கிறார்கள். நீங்கள் சம்பாதிப்பதை விட நீங்கள் பாதுகாப்பது முக்கியம்.
நீங்கள் காட்டுவது அல்ல, நீங்கள் உருவாக்குவது முக்கியம். பணம் நிக்க வேண்டுமெனில் இந்த 5 விஷயங்களை உடனே மாற்றுங்கள். 1. தினசரி செலவுகளை எழுதுங்கள். நீங்கள் எங்கு அதிகம் செலவு செய்கிறீர்கள் என்பது தெரியும். 2. தேவையற்ற சப்ஸ்கிரிப்ஷன்களை நிறுத்துங்கள். சிறிய செலவுகள்தான் பெரிய இழப்பாக மாறுகிறது. 3. சம்பளம் வந்த நாளே சேமியுங்கள். மீதம் இருந்தால் சேமிப்பேன் என்று நினைத்தால் எதுவும் மிஞ்சாது. 4. கம்பேரிசன் வாழ்க்கையை நிறுத்துங்கள். மற்றவர்களின் வாழ்க்கை உங்கள் இலக்கு அல்ல. 5. உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிக வருமானத்திற்கு ஸ்கில் growth அவசியம். சாணக்கியர் சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், பணம் என்பது அதிர்ஷ்டத்தால் மட்டும் வருவதில்லை. ஒழுக்கம், சிந்தனை, கட்டுப்பாடு இவை 3ம் சேர்ந்தால்தான் செல்வம் நிலைக்கும். நீங்கள் சம்பாதிப்பது குறைவாக இருக்கலாம், ஆனால் சரியான பழக்கங்கள் இருந்தால் அந்த பணம் உங்களை பாதுகாக்கும். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். தேவையற்ற செலவுகளை குறையுங்கள். சேமிப்பை ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். அப்போதுதான் பணம் உங்கள் கையில் நிற்க ஆரம்பிக்கும். ஏனெனில் செல்வம் என்பது சம்பளத்தின் அளவால் வருவது அல்ல, அதை கையாளும் அறிவால் உருவாகுவது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதே மாதிரி வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் கருத்துக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.